பேராற்றலுடன் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, உங்கள் கவனத்திற்கு அர்த்தமுள்ள சில வார்த்தைகள். இது ஓர் ஆருடம் அல்ல, தெய்வ வாக்கும் அல்ல. அக்கறை கொண்ட அசாதாரணமான ஒளிமிக்க மனம் கொண்ட ஒரு தனி மனிதனின் தொலைநோக்கு சிந்தனையின் நியாயமான வெளிப்பாடு. தற்போது இன்றைய சூழல் ஓர் காற்றாற்று வெள்ளத்தினை போல் அதன் போக்கில் வெறுகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் போக்கில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கரை புரண்டு ஓடும் காற்றாற்றின் வெள்ளப்பெருக்கை ஆச்சரியத்துடனும் ஆரவாரத்துடனும் ஆவலுடனும் மக்கள் காண அலைமோதுகிறார்கள். சிலர் அதன் மீது அக்கறை கொள்ளாது எக்கரையோ ஒன்றிருந்தால் போதும் ஒதுங்கிக் கொள்ளலாம் என கண்டும் காணாது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு தேவையான அன்றாட அத்தியாவசிய தேடுதலுக்கே நேரமும் போதவில்லை, பொருளாதாரமும் கிடைப்பதில்லை. அதனால் இது அவர்கள் சிந்தனைக்குள் அகப்படுவதும் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த ஆர்ப்பரித்து ஓடும் காற்றாற்று வெள்ளம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அதன் வடுக்கள் எவ்வளவு ஆழமானதாய் இருக்கும், அதன் சீர்கேடுகள் எதையெல்லாம் விழுங்கிக் கொண்டு ஓடும் என்பதை பற்றி மொத்தமும் கவலையின்றி இருப்பவர்களுக்கிடையே ஆங்காங்கே சில உள்ளங்களும் இருக்கிறது கவலையோடு. ஒரு சில பலரை தவிர ஒன்றை மட்டும் அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த காற்றாறு எவ்வளவு வேகம் எடுத்து ஓடினாலும் அது வெகு தொலைவு தூரம் ஒருபோதும் பயணிக்காது. அதனால் பயணிக்கவும் முடியாது. அது அந்த காற்றாற்று வெள்ளத்திற்கு தெரியாது. வெகு விரைவில் அதன் வேகம் படிப்படியாக குறையும். குறைய குறைய அது தனது முழு தோற்றத்தையும் இழந்து ஆங்காங்கே சிறு சிறு குட்டைகளாக பள்ளம் கண்ட பகுதியில் தேங்கும். அதுவும் நிலைக்குமா? நிலைக்காது என்று அதற்கு தெரியாது. அந்த குட்டை நீரும் பெரிதாக யாருக்கும் எந்த ஜீவன்களுக்கும் பயனும் தராது. ஓரிரு நாட்களில் காய்ந்து காணாமலும் போய்விடும். இது நிதர்சனமான வரலாற்று உண்மை. இந்த பூமி பல காற்றாற்று வெள்ளங்களை அவ்வப்போது கடந்து வந்து கொண்டிருப்பது வரலாற்று சுவடுகளில் பதிவு. ஆனால் இதை தவிர்க்க, இதை செம்மைப்படுத்த ஒன்றுபட்டு முயற்சிக்க தவறுவதால் ஏற்படும் இழப்புகளை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. புரிதலோடு சிந்தியுங்கள். இந்த உலகில் எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்களாகட்டும், வரம் பெற்றவர்களாகட்டும், அவதாரமாகட்டும், சாதாரண மனிதன் ஆகட்டும், புல் பூண்டு பூச்சி எதுவாகட்டும், நிலைத்து நின்றதில்லை. எல்லா படைப்புகளும் ஒரு நாள் அழிந்தே தீரும். இதை இந்த காற்றாற்று வெள்ளமும் புரிதலோடு சிந்திக்க வேண்டும். மாற்றம் மானிட குலத்திற்கு தேவை. ஆனால் அது அழிவுக்கானதாக இருந்துவிடக் கூடாது. என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றுபட்ட மக்கள் நலனுக்கான ஆக்க சக்தியாக இருக்க வேண்டும். காலத்தின் கோலத்தை அறிந்து நன்மை பயக்கும் எதிர்காலத்தை ஆக்க சக்தியாக மாற்ற செயலாற்றுவோம். புதிய பரிணாம மறுமலர்ச்சி கொண்ட திராவிட மாடல் திட்டங்களை மனதில் கொண்டு திராவிடம் போற்றுவோம். திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி பாதையில் பயணிப்போம். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கமுடன், குமார ரகுபதி.